இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல்னால் வேரியபிள்னு தெரியும். இதை ஃபவுண்டேஷன் அல்லது 12th எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம். ஒன் அடிஷ்னல் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணால் எவ்வளோ அடிஷ்னலாக காஸ்ட் ஆகுதோ அதை தான் மார்ஜினல் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே காஸ்டிங்னா அந்த காஸ்ட்டை டிசைட் பண்ணுறது. ஸோ இந்த சாப்டரை மார்ஜினல் காஸ்டிங் என்னென்னு புரிஞ்சிருச்சு. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னா, நிறைய கீ டேர்ம்ஸ் இருக்கும். கீ டேர்ம்ஸ் மீன்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கான்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் பிரேக் ஈவன், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இதுக்கெல்லாம் என்ன மீனிங் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை ஃபைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா, எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை தான் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட், அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் சேல்ஸ், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராஃபிட் வேணால் நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் உங்கள் ப்ராஃபிட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும், எவ்வளோ சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்னென்ன மீனிங்னு புரிஞ்சுக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான லாஜிக்கல் ஃபார்முலா என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கான்ட்ரிபியூஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் நம்ம கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். சேல்ஸ் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட், இதை தான் கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். இது என்னத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு நம்ம இதை கான்ட்ரிபியூஷன் சொல்கிறோன்னா, இது ரெண்டு கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஒன்று ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு, இன்னொன்று வேரியபிள். ஒன்று ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு, இன்னொன்று ப்ராஃபிட். அதே இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கே இதனால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியலனா, இங்கே நம்ம லாஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இப்போ வேரியபிள் காஸ்ட் 50,000, ஃபிக்ஸ்டு காஸ்ட் 20,000 இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் 80,000. அப்போ கான்ட்ரிபியூஷன் என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 30,000. அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு எவ்வளோ 20,000 கான்ட்ரிபியூட் பண்ணிடும். அது போக எவ்வளோ எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூட் பண்ணுது, 30,000 மைனஸ் 20,000 10,000. தட் இஸ் த ப்ராஃபிட். அதுவே நீங்கள் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஒரு 40,000 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது கான்ட்ரிபியூஷன், 30,000 தான் வருது. அப்போ இதுக்கே 10. ஸோ அது லாஸ். ஃபிக்ஸ்டு காஸ்ட் 40,000 எடுத்துட்டாங்கன்னா அதுக்கே 10. ஸோ அது லாஸ் 10,000. கான்ட்ரிபியூஷன் என்னென்னு புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ பிரேக் ஈவன் சேல்ஸ்னால் என்னென்னு தெரியணும். அதுக்கு முன்னால் இப்போ இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவேஷன், அது ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னோம்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் இருக்குமா, ஓகேவா, சேல்ஸு. அதுலேருந்து வேரியபிள் காஸ்ட் லெஸ் பண்ணோம்னா கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஓகே, கான்ட்ரிபியூஷன் கிடச்சிருச்சு. அது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை லெஸ் பண்ணுவோம். அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு போக ரிமைனிங் என்னது கிடச்சுன்னா அது ப்ராஃபிட். ஓகேவா. இதை ஈக்குவேஷனாக சொன்னோம்னா சேல்ஸ் எஸ்ன்னு எடுத்துக்குவோம், வேரியபிள் காஸ்ட்டை வின்னு எடுத்துக்குவோம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, கான்ட்ரிபியூஷன் சின்னு எடுத்துக்குவோம். அதுவே இந்த கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே நான் ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணுறேன். ப்ராஃபிட் இது லெஸ் பண்ணியிருக்குமா ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை, அப்போ இங்கே ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எஃப்னு எடுத்துக்குவோம், ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். அதே லாஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ்டு காஸ்ட் மைனஸ் லாஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். மோஸ்ட்லி என்னென்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணால் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். அதே ஸ்ட்ரெயிட் ஒர்க்கிங் இருந்தால் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். அதுதாங்க இங்கே மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். லாஜிக் புரிஞ்சுல, மறக்கக்கூடாது. ஒரு ரிவைஸ் பண்ணிக்கங்க, எழுதி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிவி ரேஷியோ அப்படின்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அந்த கான்ட்ரிபியூஷனை பர்சன்டேஜில் சொன்னோம்னா பிவி ரேஷியோங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இதுவே அப்படியே எடுத்து இதுலேருந்தே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ சேல்ஸ் 10 rupeesன்னு வச்சுக்கோங்க. வேரியபிள் காஸ்ட் 8. அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ 2. ஓகேவா. லெஸ் பண்ணுறோம். அப்போ 2 rupees கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது. இங்கே ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஒரு 100ன்னு வச்சுக்குவோம். சரி, ஓகே. நம்ம மேலே இருக்கிற அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவோம். இப்போ இது எவ்வளோ பர்சன்டேஜ், 100%. ஓகேவா.
இது எவ்வளோ பர்சன்டேஜ்? இது வந்து எல்லாம் 10 to 8 அந்த மாதிரி இருக்கிறதுனால 100% ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறோம். வேரியபிள் காஸ்ட் எவ்வளோனா 80%. அதே இங்கே வந்து கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. இந்த 20% தான் நம்ம பிவி ரேஷியோன்னு சொல்லுவோம். சரி, இந்த 20 நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஈஸியாக இருக்க கண்டுபிடிச்சிட்டேன். 10 வந்து ஒரு சைபர் சேர்த்தி 100% அந்த மாதிரி எடுத்துட்டேன். இதே 10க்கு பதிலாக 720 அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோ. இங்கே வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து 620, கான்ட்ரிபியூஷன் வந்து 100ன்னு இருக்குது. அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அந்த மாதிரி இருக்கும்போது இதிலேருந்தே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா கான்ட்ரிபியூஷன் 2 டிவைடட் பை சேல்ஸ் அமௌண்ட் போட்டுக்குங்க. இது வந்து அமௌண்ட் கிடைக்கும். இன்டூ 100ன்னு போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ 20%ன்னு கிடச்சிருச்சா? அதே மாதிரி வேறைக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இப்போ வந்து சேல்ஸ் வந்து 720, இது வந்து 120 இருக்குது. அதே கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? இது வந்து 620, ஏன்னா வேரியபிள் காஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 100. இதுக்கு நான் எப்படி பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன்னா, கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 100 டிவைடட் பை 720 இன்டூ 100 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். தட் இஸ் கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ். அப்படி சொல்லணும்னா பிவி ரேஷியோ. அந்த 100ங்கிறது வந்து கான்ட்ரிபியூஷன், அதுவே அந்த பர்சன்டேஜ் என்ன வருதோ அது வந்து பிவி ரேஷியோ. ஓகே, அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா, இந்த கான்ட்ரிபியூஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் 100, அதே கான்ட்ரிபியூஷன் 100 டோட்டலாக வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன். அப்போ வந்து இங்கே வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ், ப்ராஃபிட்டும் இருக்காது, வேறு எந்த அமௌண்ட்டும் வராது. இங்கே என்ன வரும்? 0 வரும். அப்படின்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு எப்படி ஃபார்முலாவாக சொல்கிறதுனா, ஒரு யூனிட் விற்றனா எனக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது? 2 கிடைக்குதா? அப்போ வந்து இங்கே ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 100ன்னு வச்சுக்கோ. 2 rupees எனக்கு கிடைக்குது ஒரு யூனிட் விற்றனா. அப்போ வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 100. இதுக்கு வந்து எவ்வளோ யூனிட்ஸ் நான் சேல் பண்ணணும்? சிம்பிள் ஈக்குவேஷனில் சொல்லணும்னா, அப்போ வந்து இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? சின்ன வயசு மேக்ஸ்லாம் படிச்சிருப்போம். 2x = 100. அப்போ x = 50. அப்போ வந்து நான் 50 யூனிட் சேல் பண்ணேன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். பார்ப்போமா? அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். 50 யூனிட் சேல் பண்ணுறேன். அப்போ வந்து 50 × 10, நம்ம எக்ஸாம்பிளில் வந்து 10 rupees. அப்போ வந்து 500 இருக்கும். வேரியபிள் காஸ்ட் வந்து 50 × 8, அப்போ வந்து 400 இருக்கும். இது ரெண்டையும் லெஸ் பண்ணோன்னா 100 வரும். 100 கான்ட்ரிபியூஷனாக ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ? அதுவும் 100. அப்போ வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ் 0. கரெக்டாக வருதா? இதை வந்து ஃபார்முலாவில் சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? 2x = 100ன்னு எடுத்துக்கிட்டோம் அந்த எக்ஸாம்பிளில். மறந்துட்டிங்கன்னா அப்படியே பின்னாடி போய் பாருங்கள். x = 100 டிவைடட் பை 2ன்னு எடுத்துக்கிட்டோமா? இங்கே 100 என்னது? இது x வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேவா? பிரேக் ஈவன் பாயிண்ட். 100 அப்படிங்கிறது என்னென்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட். இங்கே 2ங்கிறது என்னென்னா கான்ட்ரிபியூஷன். அப்ளை பண்ணோம்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் = ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். இது எவ்வளோ? இது என்னதில் இருக்குது? குவான்டிட்டியில் இருக்குது, எவ்வளோ யூனிட்ஸ் அப்படின்னு. இதுவே உங்களுக்கு வந்து ருப்பீஸில் வேணுன்னா அதவே எடுத்துக்கோ. இது வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து 20 rupeesன்னு சொன்னால் 20%ன்னு கண்டுபிடிச்சோமா? 10, அதில் வந்து 8 வந்து வேரியபிள் காஸ்ட், 2 வந்து கான்ட்ரிபியூஷன். அப்போ வந்து பர்சன்டேஜில் பார்த்தோன்னா 20%. அப்போ வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் 100, அதுக்கு வந்து எவ்வளோனா 20% கான்ட்ரிபியூஷன் போகுது. அப்போ வந்து நம்மளுக்கு யூனிட்ஸில் கிடைக்கும். 100 டிவைடட் பை 20%, உங்களுக்கு எவ்வளோ? 100% வேணும். அந்த 100% தான் சேல்ஸ். அப்படின்னா எவ்வளோ வரும்னா 500 வரும். ஸோ இந்த 500 என்னென்னா சேல்ஸ். அதே ரேஷியோவில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன்னா குவான்டிட்டி எவ்வளோன்னு கிடைக்கும். கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து அமௌண்ட், பிவி ரேஷியோங்கிறது வந்து பர்சன்டேஜ். அவ்வளோதாங்க. இதுதான் இந்த ஃபார்முலா தான் இங்கே இருக்கிறது. பிவி ரேஷியோ = கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் × 100. பிவி ரேஷியோ = சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் அல்லது சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் × 100.
இது என்னென்னு லாஜிக்கலாக பார்ப்போம். இப்போ வந்து நார்மலாக எவ்வளோனா 50 யூனிட்ஸ் விற்கிறேன், ரேட் எவ்வளோனா 500 வருது, வேரியபிள் காஸ்ட் வந்து 400, கான்ட்ரிபியூஷன் வந்து 100, ஃபிக்ஸ்டு காஸ்ட் 100, ஸோ ப்ராஃபிட் வந்து 0. இது மேலே இருக்கிற ஃபார்மேட் படியே. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இன்னொரு 2 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா விற்கிறேன். இங்கே வந்து 50 யூனிட்ஸ் சேர்த்துட்ருக்கேன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸில் போயிட்டுருக்கு. நான் வந்து இன்னொரு 2 ப்ராடக்ட்ஸ் வந்து சேர்த்து விற்கிறேன். அப்போ வந்து 520 கிடைக்குமா? $520. அப்போ வந்து இது 416 ஆகும். எவ்வளோ வருதுன்னா 104. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 100 அப்படியே தான் இருக்கும். அப்போ வந்து ₹4 ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே என்னென்னு பார்த்தோம், சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் அல்லது ப்ராஃபிட். நீங்கள் வந்து சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன், இங்கே எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆகிருக்கு? ₹4. ஓகேவா? அதே ப்ராஃபிட் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு? ரெண்டும் ஈக்குவலாக தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுவும் 4 தான் சேஞ்ச் ஆகிருக்குது, இங்கேயும் 4 தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதையும் எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு? அது 4. அதுக்கப்புறம் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னா 20. அப்போ வந்து டிவைடட் பை 20 into 100. 1 இங்கே வந்து 5 இது பண்ணோம்னா 20 வரும். தட் இஸ் த 20%. ஈக்குவலாக இருக்கா? எப்படின்னு புரிஞ்சிருச்சா? இங்கே சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன், சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ரெண்டும் சேமாக இருக்குன்னா கான்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதே அளவுக்கு ப்ராஃபிட்டும் சேஞ்ச் ஆகும். By transpositions we have derived the following equations. அதுலேருந்து ஈக்குவேஷன் மாதிரி பண்ணுறாங்க. இது என்னது நம்மளுக்கு தெரியும்ல, PV ratio equal to contribution divided by sales. PV ratio அதே தான் இது பண்ணியிருக்காங்க. இங்கே சேல்ஸ் வந்து இங்கே வந்துருச்சுன்னா PV ratio இங்கே போகும். அது இந்த ஃபார்முலா. அதே கான்ட்ரிபியூஷன் அங்கேயே வச்சுட்டு PV ratio இன்ட்டு சேல்ஸ் அப்படின்னு போட்டோம்னா கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு சேல்ஸ் இன்ட்டு PV ratio. அங்கே வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்து நம்ம கரெக்டாக மாற்றி போடணும். இங்கே வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் அது வந்து யூனிட்ஸ் நம்மளே கண்டுபிடிச்சோம். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ABC மேனுஃபேக்சரிங் a single product incurring variable cost of 300 per unit and fixed cost வந்து 2 lakh per month. If the product sells for 500 per unit, the break even point shall be calculated as follows. Fixed cost வந்து 2 lakh divided by contribution per unit எவ்வளோ, selling price வந்து 500, variable cost வந்து 300. அப்போ வந்து 200 வந்து கான்ட்ரிபியூஷன். அப்போ வந்து 1000 யூனிட்ஸ் கிடைக்குமா? இங்கே வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், இங்கே வந்து PV ratio கண்டுபிடிக்கணுமா? PV ratio எப்படி கண்டுபிடிக்கிறது? கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ 200 டிவைடட் பை சேல்ஸ் எவ்வளோ 500 இன்ட்டு 100. 40% வந்து PV ratio. அப்போ வந்து 2 lakh டிவைடட் பை 40% போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது கிடைக்கும். கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும், அதே மானிட்டரி டைம்ஸ் இருக்கும், நான் மானிட்டரி டைம்ஸ் இருக்கும். மானிட்டரி டைம்ஸ்னால் ரெண்ட் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா ஒரு 40,000 ரெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அது ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அது அப்படியே இருக்குமா? அதே நான் ஃபேக்ட்ரி பில்டிங் வச்சுருக்கேன், அதுக்கு வந்து என்னோடது தான், அதுக்கு டிப்ரிசியேஷன் மட்டும்தான் நான் க்ளைம் பண்ணுவேன். அப்போ டிப்ரிசியேஷன் க்ளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் இது வந்து நான் கேஷ் ஐட்டமா, ஸோ கேஷ் மட்டும் எடுத்துக்குவோம், டிப்ரிசியேஷன் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சுருவோம். இது வந்து மல்டி ப்ராடக்ட் பிரேக் ஈவன் அனலைசிஸ் அப்படின்னா ரேஷியோவும் சேஞ்ச் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷனும் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் ரெண்டையும் சேர்த்து கான்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்க்கணும். அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா ஆவரேஜ் எடுத்துக்குவோம். ஆவரேஜ் மீன்ஸ் ரேஷியோ மூலியமாக. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின், எக்ஸாம்பிள் 4, Arnold Limited sells 2 products J and K. The sales mix is 4 units of J and 3 units of K. The contribution margin per unit 40 for J and 20 for K. இப்போ என்னது J and K ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது. இதனுடைய சேல்ஸ் மிக்ஸ் வந்து 4:3.
இதனுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா 40, இதனுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 20. அது வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோன்னா 40 இன்ட்டு இந்த ரேஷியோ எவ்வளோ 4/7. இது வந்து 20 இன்ட்டு 3/7. அப்போ எவ்வளோ கிடைக்குது, அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கும். அதுதான் ஆவரேஜாக இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன். அதுக்கு பேர் காம்போசிட் கான்ட்ரிபியூஷன். இது வந்து எக்ஸாம்பிள், இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 9 100 நோட் இருக்குது. ஓகேவா, 100 நோட் இருக்குது. உங்கள் கிட்ட எவ்வளோ இருக்குன்னா ஒரே ஒரு 500 ருபீஸ் நோட் இருக்குது. வேல்யூ ஒரு நோட்டு இந்த ருப்பீஸ் வந்து கான்ட்ரிபியூஷன். அது எவ்வளோ நோட் இருக்குதுங்கிறது வந்து அந்த ரேஷியோ. இப்போ வந்து என்கிட்ட 100 நோட் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரே 500 நோட் இருக்குது. கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறனால தான் நீங்கள் தான் ஹையர்னு சொல்லிட முடியாது. என்கிட்ட நோட் அதிகமாக இருக்கிறனால என்னோட தான் ஹையர்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 9 நோட்டுக்கு பதிலாக என்கிட்ட 4 நோட் இருந்தால் கூட உங்களோட என்கிட்ட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வேல்யூ என்கிட்ட 400, உங்ககிட்ட 500 இருக்கும். ஸோ இந்த எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, அந்த ரேஷியோ மாதிரி மேலே இருக்கிற மாதிரி 100 எவ்வளோ நோட்டில் 100னா டோட்டலாக எவ்வளோ நோட் இருக்குன்னா 10 நோட். அதில் ஒரு நோட் வந்து 100. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது 500. எவ்வளோ நோட் வச்சுருக்கீங்கன்னா ஒரு நோட். ஆவரேஜாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 10ல் ஒரு நோட்டு. அப்போ வந்து வேல்யூ பார்த்துட்டோம்னா இங்கே எவ்வளோ வரும்னா, இது டோட்டலாக 9. அப்போ எவ்வளோனா 90 வரும். இங்கே எவ்வளோனா 50 வரும். இதிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 140. ரெண்டே ஆட் பண்ணால் 140ங்கிறது என்னன்னா ஒரு நோட் எவ்வளோங்கிறது. ஒரு நோட் டோட்டலாக அவங்ககிட்ட 10 நோட் இருக்கா, அது வந்து 10 நோட் 10 நோட் இருக்குது. நம்ம வந்து 10 பண்ணோன்னா 1400 கிடைக்கும். 1400 இந்த வேல்யூ என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது. எது ரெண்டையும் ஆட் பண்ணுறது, இது 900, இது வந்து 500. ரெண்டையும் ஆட் பண்ணாங்களோ, ரெண்டையும் ஆட் பண்ணால் 1400. அந்த 1400 தான் அது. ரெண்டு வேல்யூ ஈக்குவல் ஆகிடுச்சா. அதே மாதிரி தான் இங்கே ஆவரேஜாக கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 31.43 ஒரு யூனிட் எடுத்திங்கன்னா ஜேஓ கேஓ ஆவரேஜாக எவ்வளோ கிடைக்குன்னா அந்த காம்போசிட்டாக கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா 31.43. இந்த வச்சு ஃபைன் பண்ணிடலாமா. காமன் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ இருக்குது 6,16,000 இருக்குது. ஆவரேஜாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதாவது காம்போசிட் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் நான் வந்து 31.43. இங்கே வந்து 19,600. அந்த 19,600ல் இது என்ன பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. அதில் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் வந்து ஜே விற்றுருக்கு, எவ்வளோ யூனிட்ஸ் கே விற்றுருக்கு அப்படின்னா அந்த 4:3 வந்து இதை பிரித்து கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சிச்சு. 4:3 அப்போ வந்து 19,600 × 4/3. அப்போ வந்து ப்ராடக்ட் ஜே எதுவோ கிடைக்கும் 11,200 யூனிட்ஸ். ப்ராடக்ட் கே வந்து எவ்வளோனா 8,400 யூனிட்ஸ். அவ்வளோதான். ஏன் அப்படி பண்ணுறோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்ட்ரிபியூட்டில் இருக்குல்ல, ஆவரேஜ் கண்டுபிடிச்சி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன லாஜிக் பார்க்கணும்னா பிரேக் ஈவன் சார்ட். இது வந்து கிராஃபாக போட சொல்லுவாங்க. அப்படி போட சொன்னாங்கன்னா எப்படி போடுறதுன்னு நம்மளுக்கு தெரியும். இதை வச்சு அனலைஸ் பண்ணுவோம். எல்லா காஸ்ட்டும் இதை வச்சு அனலைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது இருக்கும், இது என்ன வேல்யூ, இது வந்து யூனிட்ஸாக இருக்கும். ஓகேவா, இது யூனிட்ஸாக இருக்கும், இது வந்து வேல்யூவாக இருக்கும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் எப்போவுமே இருக்குங்க. எக்ஸாம்பிள் இங்கே ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 200. அது வந்து அங்கே ஒரு இதெல்லாம் 100s 1000s இருக்குது. அது வந்து 200,000. ஃபிக்ஸ்டு காஸ்ட் எப்போவுமே இருக்கும். வேரியபிள் காஸ்ட் வந்து இங்கேருந்து அப்படியே வேரி ஆகும். ஒவ்வொரு யூனிட்டாக சேஞ்ச் ஆகும். 0ல் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே போகும். இது ரெண்டையும் சேர்த்துனா டோட்டல் காஸ்ட் இது வந்து இப்படி போகும். டோட்டல் காஸ்ட் வந்து இப்படி போகுமா. இப்போ வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் இது ரெண்டு மீட் ஆகிற பாயிண்ட். எது இந்த சேல்ஸ் ரெவென்யூவும் வேரியபிள் காஸ்ட் இப்படி போகும். சேல்ஸ் ரெவென்யூ வந்து இப்படி போகும். சேல்ஸ் ரெவென்யூ அப்படி போகும்போது டோட்டல் காஸ்ட் இருக்குல்ல, ரெண்டு மீட் ஆகிற பாயிண்ட் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கும் இது வந்து வேரியபிள் காஸ்ட் இப்படி போகுமா. இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வேரியபிள் காஸ்ட். கீழே இருக்கிறது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் இது வரைக்கும் இருக்கிறது. இது இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ சேல்ஸ் இருக்கோ அதெல்லாம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி.
அனலைசிஸில் இது சம்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி பார்ப்போம். இது வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு எனக்கு தெரியணும். பிரேக் ஈவன் பாயிண்ட் அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொன்னோமா, அதுக்கு மேலே இருக்கிறத நம்ம சொல்லணும்னா டேர்ம்ஸில் சொல்லணும்னா அதுக்கு மேலே இருக்கிறதுன்னா ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ, அதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அங்கே என்ன ஃபிக்ஸ்டு காஸ்ட் எடுத்துட்டோமா, ஃபிக்ஸ்டு காஸ்ட் வரை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால டிவைடட் பை பிவி ரேஷியோன்னு போட்டோம்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடச்சிச்சு. இங்கே வந்து இப்போ எது கான்ட்ரிபியூட் பண்ணுது, ப்ராஃபிட்டுக்கு. அந்த ப்ராஃபிட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான் நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் அந்த ஃபார்முலாவோட லாஜிக். நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் இது ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட், அதே லாஸ் ஆச்சுன்னா மைனஸ் லாஸ், அதுதானே. அதை வச்சு தான் ஒவ்வொன்றா பண்ணுவாங்க. இது வந்து மேலேயும் கீழே எஸ்ஸால் டிவைட் பண்ணுறாங்க. இது வந்து செகண்டு அதே ஃபார்முலாவில் இது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இது எஸ் மைனஸ் வி இருக்குல்ல, அதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்கன்னா கான்ட்ரிபியூஷன், இது டிவைடட் பை எஸ்ங்கிறது சேல்ஸ்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து பிவி ரேஷியோ, அதுக்கப்புறம் எஃப் ப்ளஸ் பியை வந்து அப்படியே வச்சுக்கிறாங்க, ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லலாம், கான்ட்ரிபியூஷனும் சொல்லலாம். அப்போ வந்து சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். அந்த ஏதாவது திரும்ப வந்துருக்கும். அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ ஈக்குவல் டு பிரேக் ஈவன் சேல்ஸ்னு சொல்லுவாங்களா. இங்கே இருக்கிற பிவி ரேஷியோ இங்கே போகுது. அதே தான் இங்கே இருக்கிற. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் இங்கே அப்படியே வச்சுட்டு பிவி ரேஷியோ இங்கே கீழே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிரேக் ஈவன் சேல்ஸ் இங்கே கொண்டாந்துட்டு பிவி ரேஷியோ வந்து அங்கே கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி தாங்க அதே ஈக்குவேஷனாக நீங்கள் மாற்றி மாற்றி போடுறது தான். அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன நோட் பண்ண வேண்டியதுன்னா, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, இது ரெண்டும் ஆட் பண்ணால் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ப்ளஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ். ஓகேவா. இங்கே வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ப்ளஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ், இதுதான் டோட்டல் சேல்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வேணும்னா டோட்டல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் அப்படி பண்ணிங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடைக்கும். அதே பிரேக் ஈவன் சேல்ஸ் கிடைக்கும்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி டோட்டல் சேல்ஸ்லேருந்து லெஸ் பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன தேவைன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னால் ஆங்கிள்னால் தெரியும், சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல. இது வந்து நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா. நம்மளுக்கு மேக்ஸ் தேவையில்ல, ஆங்கிள் சொல்லுவோம்ல. இந்த ஆங்கிள் வந்து அதிகமாக இப்படி இருக்குல்ல, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இது அது இப்படி இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஆங்கிள் அதிகமாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா ப்ராஃபிட் அதிகமாகும். த ஆங்கிள்ஸ் ஷோஸ் த ரேட் அட் விச் த ப்ராஃபிட் இஸ் எர்ன்டு த பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் ரீச்டு. அது வந்து இதில் பார்த்தா புரியும், ஏன் ஆங்கிள் அதிகமாக ப்ராஃபிட் வந்து அதிகமாகுது. வேரியபிள் காஸ்ட் இப்படி போயிட்டே இருக்கும், ஃபிக்ஸ்டு காஸ்ட் எப்போவுமே இப்படியே இருக்கும். ஓகேவா. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இங்கே வந்து நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் லைன் கிடைக்கும். ஓகேவா. டோட்டல் காஸ்ட் லைன். அப்போ சேல்ஸ் எப்படி போயிட்டுருக்கும், ஃபஸ்ட்டு வந்து 0ல் இருக்கும், நோ யூனிட்ஸ். அப்போ அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இப்போ வந்து இதுக்கு இருக்குல்ல, இது வந்து என்னவாக இருக்குன்னா ப்ராஃபிட் ஏரியாவாக இருக்கும். இது வரைக்கும் கவர் பண்ணுறது வந்து வேரியபிள் காஸ்ட். இது கீழே இருக்கிறது எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடியது. இந்த லைனுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஃபிக்ஸ்டு காஸ்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட் ஒன்று கிடைக்குதுல, அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இந்த ஆங்கிள் என்னென்னா அதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இந்த ஆங்கிள் தான் இருக்கா, இது இப்படி போச்சுன்னா இங்கே வந்து ஆங்கிள் அதிகமாக இருக்கும்ல, இப்படி போகணும்னா இப்படி இருக்கும். அப்போ வந்து இங்கே வரும். இல்லைன்னா ஆங்கிள் இப்படி வரும், இது இருக்கும். ஆங்கிள் வந்து இப்படி வருமா, ஆங்கிள் அதிகமாக இருக்கும்போது ஏன் அதிகமாக இருக்குன்னா அப்போ வந்து ப்ராஃபிட் இங்கிருந்து இது வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ ஆங்கிள் அதிகமாக அவங்களோட ப்ராஃபிட் அதிகமாகும். தட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து என்ன, அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்ஜினல் காஸ்டிங் மெத்தட். அது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபார்மேட் பார்த்தாலே புரிஞ்சிடும். ஃபார்மேட்னால் நம்ம என்ன மார்ஜினல்னால் வேரியபிள் மட்டும்தான் எடுத்துக்குவோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு மார்ஜினலாக அப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் எடுத்துக்கிறோம்.
சேல்ஸ் எடுத்துக்கிறோமா, அதுலேருந்து வேரியபிள் காஸ்ட் எல்லாத்தையும் லெஸ் பண்ணுறோம். வேரியபிள் மெட்டீரியல் கன்சியூம்டு, டைரக்ட் லேபர், வேரியபிள் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட், அது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்கும். இங்கே என்ன பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்டில் கூட வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் ப்ரொடியூஸ்டு கிடைக்கும். அதிலிருந்து ஓப்பனிங் அதுக்கப்புறம் க்ளோசிங் ஃபிக்ஸ்டு காஸ்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடைக்கும். அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுலேருந்து வேரியபிள், இங்கேயும் வேரியபிள் தான், அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் பண்ணோம்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ இருந்துடும், அதுலேருந்து லெஸ் பண்ணோன்னா கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். சேல்ஸ் மைனஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட், இந்த கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது சேல்ஸ் மைனஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட், தட் இஸ் கான்ட்ரிபியூஷன். அந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் எல்லாமே, ப்ரொடக்ஷன் ஃபிக்ஸ்டு காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் லெஸ் பண்ணுறோம். அப்போ வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதே அப்சர்ப்ஷன் காஸ்டிங் என்ன பண்ணுவோம், அந்த ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் இருக்குல்ல, அதை வந்து அப்சர்வ் பண்ணுவோம் அவங்க கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு. அங்கே வேரியபிள் மட்டும்தான் எடுத்துருக்கிறோம், இங்கே வந்து ஃபிக்ஸ்டு மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட், வேரியபிள் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் ரெண்டுமே எடுத்திருக்கோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். இதை எடுக்கிறனால இங்கே எஃபெக்ட் ஆகும்னா, இங்கே க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் பண்ணுவோம்ல, அது மட்டும் வேரி ஆகும். அதனால் மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் வந்து வேரியேஷன்ஸ் வரும். அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, அதுலேருந்து ஓப்பனிங் அதுக்கப்புறம் க்ளோசிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபினிஷ்டு குட்ஸோடது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, அண்டர் ஆர் ஓவர் அப்சர்ப்ஷன் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் இருக்குல்ல, அதை வந்து ட்ரீட் பண்ணுறோம். அண்டராக இருந்தால் லெஸ் பண்ணுறோம், ஓவராக இருந்தால் வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ். அந்த மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ் அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து இங்கே ஜென்ரலாக இருக்கும். அதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். டோட்டல் காஸ்ட் கிடச்சிருச்சா, அது வந்து சேல்ஸ் மைனஸ் டோட்டல் காஸ்ட் ப்ராஃபிட். இதுதான். இதை வந்து சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் க்ளியராக புரியும். கான்செப்ட் வைஸ் பார்த்தோம்னா இவ்வளோ தாங்க.